நடிகையர் திலகம் இயக்குனர் ஆன கதை. இந்திய திரை உலகம் இருக்கும் வரை ஒரு நடிகையின் பெயர் உரக்க கூறப்படும் என்று சொன்னால் அது நிச்சயம் இந்த ஒருவர் பெயரை மட்டும்தான். அவர்தான் தமிழ் சினிமாவின் நடிகையர் திலகம் என ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்படும் சாவித்திரி. 1934ஆம் ஆண்டு பிறந்த இவர் தன்னுடைய 17வது வயதில் நடிக்க தொடங்கினார். கடந்த 1951ஆம் ஆண்டு தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியான பாதாள பைரவி என்ற படத்தின் மூலம் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் அறிமுகமான இவர் அதன் பிறகு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட மொழிகளில் 250ற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து தனக்கென ஒரு இடத்தை உருவாக்கி சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டார். தமிழில் நடிகர் சிவாஜி, எம்ஜிஆர், ஜெமினி கணேசன் என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து அடுத்தடுத்து பல சூப்பர் ஹிட் திரைப்படங்களை கொடுத்துள்ளார். நடிகையாக மட்டுமில்லாமல் தெலுங்கில் சின்னாரி பாப்பலு 1968இல் வெளியான படம், மாத்ரு தேவதா 1969இல் வெளியான படம், தமிழில் குழந்தை உள்ளம் 1969இல் வெளியான படம், பிராத்தம் 1971இல் வெளியான படம் ஆகிய படங்களை இயக்கியுள்ளார் சாவித்திரி. இதில் முக்கிய 3 திரைப்படங்கள் குறித்த முழு தகவலை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சின்னாரி பாப்புலு விதவிதமான வேடங்களில் நடித்து வந்த சாவித்திரியின் உள்ளுணர்வில் ஏற்பட்ட ஓர் எண்ணம். அது புது புது குணாதிசயங்களை திரையில் ரசிகர்களுக்கு காட்டவும் அவரது கலை சுவைக்கேற்ப தனக்கு பிடித்த வண்ணம் படங்களை உருவாக்கவும் சாவித்திரிக்கு ஆசை வந்தது. அவரது தோழிகள் அவரை படம் இயக்க வற்புறுத்தியுள்ளனர். தெலுங்கு இயக்குனர் மதுசூதனராவின் மனைவி வி சரோஜினி சாவித்திரியின் நெருங்கிய சிநேகிதி ஆவார். வி சரோஜினி எழுதிய சின்னாரி பாப்புலு என்ற கதையை திரைப்படமாக இயக்க சாவித்திரியை தூண்டியவரும் அவர்தான். முதலில் படத்தை இயக்க மறுத்த சாவித்திரி தோழிகளின் தொடர் வற்புறுத்தலால் இயக்குனராக ஒப்புக்கொண்டார். அதற்கான பணிகளையும் தொடங்கினார். முதல் படமாக சின்னாரி பாப்புலு என்ற படத்தை தெலுங்கில் இயக்கினார். பிறகு தமிழில் இப்படத்தை குழந்தை உள்ளம் என்ற பெயரில் ரீமேக் செய்து இயக்கினார். சின்னாரி பாப்புலு படத்திற்கு கதை எழுதிய வி சரோஜினி அப்படத்தில் இணை இயக்குனராகவும் பணியாற்றினார். 2 பெண்கள் சேர்ந்தாலே கலகம் என்பார்கள். ஆனால் இப்படத்தில் உதவி இயக்குனராக மோகனகுமாரி, பின்னணி பாடகி பி லீலா இசை அமைத்து நடன பொறுப்பை நடிகை ராஜசுலோச்சனா ஏற்றுக்கொண்டார். தென் இந்தியாவில் பெண்கள் மட்டும் இணைந்து உருவாக்கிய முதல் சினிமா அது. தனது முதல் படமான இதில் கிடைக்கும் லாபத்தை ரிட்டையர்டு ஆர்டிஸ்டுகளுக்கு உதவி பணமாக வழங்க அறக்கட்டளை ஒன்றை தொடங்கிய சாவித்திரி தனது தோழிகளின் உதவியுடன் படப்பிடிப்பை தொடங்கினார். இந்த படத்தை முழுவதும் பெண்கள் தயாரிப்பாக உருவாக்க நினைத்த சரோஜினியின் ஆரம்ப ஆசை இருந்த போதிலும் பிறகு படக்குழுவில் சில ஆண்களும் சேர்க்கப்பட்டனர். 1968ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி வெளியான இப்படத்தை மாதா பிக்சர்ஸ் சார்பில் வி சரோஜினி எழுதி தயாரித்தார். சின் மற்றும் சேகர் இணைந்த ஒளிப்பதிவு செய்தனர். பி லீலா இசை அமைத்தார். இதில் ஜக்கையா, சவுகார் ஜானகி, ஜமுனா, சாந்தகுமாரி, ரோஜா ரமணி, எஸ்.வி. ரங்கா ராவ் மற்றும் சிறிய வேடத்தில் சாவித்திரி ஆகியோர் நடித்துள்ளனர். ஜக்கையா என்ற செல்வந்தர் ஒரு காட்டுக்குள் நுழைகிறார். அங்கு கரிகா என்ற பழங்குடி பெண்ணை சந்தித்து அவரால் கவரப்படுகிறார். ஜமுனாவின் தாய் நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது அறிந்து அங்கிருந்து வெளியேறுகிறார் ஜக்கையா. ஆனால் திரும்பி வந்து ஜமுனாவை திருமணம் செய்து கொள்வதாக உறுதியளித்து விட்டு செல்கிறார் ஜக்கையா. அவரது ஊருக்கு வந்ததும் ஜக்கையாவின் தாய் சாந்தகுமாரி மகனுக்கு சவுகார் ஜானகியை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்து விடுகிறார். பிறகு ஜக்கையா தனது தாயிடம் ஜமுனாவுக்கு அளித்த வாக்குறுதியை பற்றி கூறுகிறார். அதன் பிறகு காட்டிற்கு சென்று பார்த்தால் முழு கிராமமும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதை காண்கிறார் ஜக்கையா. அதில் ஜமுனா இறந்து விட்டதாக நினைத்து மீண்டும் ஊருக்கு சென்று தாய் சொன்ன பெண் சவுகார் ஜானகியை திருமணம் செய்து கொள்கிறார். ஆனால் ஜமுனா உயிர் பிழைத்து ஜக்கையாவின் மகன் நாகராஜுவை பெற்றெடுக்கிறார். மறுபுறம் சவுகார் ஜானகி ஜக்கையாவின் நந்தினி என்ற மகளை பெற்றெடுக்கிறார். இந்த நிலையில் ஜக்கையாவை தேடி நகரத்திற்கு வருகிறார் ஜமுனா. அவரிடம் தன் குடும்ப வாழ்க்கையை தொந்தரவு செய்ய வேண்டாம் என சவுகார் ஜானகி கூறுகிறார். அதே நாளில் ஜமுனா இறந்து விடுகிறார். பிறகு நாகராஜு தனது மகன் என்று அறியாமல் ஜக்கையா வளர்க்கிறார். இது சவுகார் ஜானகிக்கு பிடிக்கவில்லை. ஒரு நாள் தனது உயிரை பணயம் வைத்து தன் மகள் நந்தினியின் உயிரை காப்பாற்றிய நாகராஜு மீது சவுகார் ஜானகிக்கு நல்ல அபிப்பிராயம் உண்டாகிறது. பிறகு நாகராஜு தனது மகன் என்பதை ஜக்கையா அறிந்து கொண்டாரா? சவுகார் ஜானகி நாகராஜுவை ஏற்றுக்கொண்டாரா என்பது மீதி கதை. படப்பிடிப்பு தொடங்கிய முதல் ஷாட்டிலேயே சீரும் பாம்பை படமாக்கும் படபடப்பான காட்சியை படமாக்கினார் சாவித்திரி. முதல் நாளே இப்படி ஒரு சவாலான காட்சி, அதுவும் அறிமுக இயக்குனருக்கு, அதையெல்லாம் கடந்து சகித்து கொண்டு டைரக்ட் செய்தார் சாவித்திரி. இயக்குனர் ஆயிற்றே. சில நாட்கள் படப்பிடிப்புக்கு பிறகு ரஷ் பார்த்ததில் அனைவருக்கும் திருப்தியாக இருந்துள்ளது. படம் முழுதாக முடியும் வரை யாருக்கும் போட்டு காட்டவில்லையாம். எல்லா பணிகளும் நிறைவடைந்த பிறகு முதலாவதாக வாகினி ஸ்டுடியோ அதிபர் சக்கரபாணிக்கு திரையிட்டு காட்டியுள்ளனர். சக்கரபாணி சிறந்த எழுத்தாளர். கதையை மேம்படுத்த சில யோசனைகளை கூறியுள்ளார். குழந்தை உள்ளம் தமிழில் சாவித்திரிக்கு இயக்குனராக முதல் திரைப்படம் குழந்தை உள்ளம்.
முன்னதாக தெலுங்கில் இவர் இயக்கிய சின்னாரி பாப்பலு 1968 ஆண்டு வெளிவந்த படத்தின் தமிழ் ரீமேக்தான் குழந்தை உள்ளம் திரைப்படம். இதில் ஜெமினி கணேசன், சவுகார் ஜானகி, வாணி ஸ்ரீ, ஆர்.எஸ். மனோகர், தேங்காய் ஸ்ரீனிவாசன், ரமாபிரபா, வி.கே. ராமசாமி உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்த இந்த திரைப்படம் 1969 ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் தினத்தை முன்னிட்டு வெளியானது. இத்திரைப்படத்திற்கு எஸ்.பி. கோதண்டபாணி இசையமைக்க படத்தின் அனைத்து பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாக பாராட்டுகளை பெற்றிருந்தாலும் வசூல் ரீதியாக தோல்வி படமாகவே கருதப்பட்டது. சின்னாரி பாப்புலு படத்தின் அதே கதையை சிறு சிறு மாறுதல்களோடு தமிழ் ரசிகர்களுக்கு ஏற்ப இயக்கியிருந்தார் சாவித்திரி. எஸ்.பி. கோதண்டபாணி இசையில் இப்படத்தில் இடம்பெற்ற அங்கும் இங்கே ஒன்றே, முத்து சிப்பிக்குள்ளே, பூமரத்து நிழலுமுண்டு, ஓதர்மத்தின் தர்மத்தின் தலைவனே உள்ளிட்ட பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அனைத்து பாடல்களையும் கண்ணதாசன் எழுதினார். பிராப்தம் சாவித்திரி தமிழில் இயக்கிய இரண்டாவது படம் பிராப்தம் 1971 இல் வெளிவந்த இந்த படத்தில் சிவாஜி கணேசன், சாவித்திரி, நம்பியார், நாகேஷ் மற்றும் எஸ்.வி. ரங்கராவ் உள்ளிட்ட பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்திருந்தனர். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் இந்த படத்தில் இடம் பெற்றிருந்தது சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான், சந்தனத்திலே நல்ல வாசம் எடுத்து, நீர்த்து பறித்த ரோஜா போன்ற இனிமையான பாடல்கள் இடம்பெற்று இன்றனவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. சாவித்திரியின் இரண்டாவது முறையாக தயாரித்து இயக்கிய இத்திரைப்படம் 50 நாட்கள் வரை ஓடிய சுமாரான வெற்றி படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தை தயாரிப்பதற்காக நடிகை சாவித்திரி தன்னுடைய 3 சொந்த வீட்டை அடமானம் வைத்து படத்திற்காக செலவு செய்திருந்தார். ஆனால் படம் எதிர்பார்த்த அளவு வெற்றி பெறாததால் மிகவும் வருத்தத்திற்கு உள்ளானார் சாவித்திரி. இந்த படம் தயாரிப்பதற்கு முன்னதாகவே ஜெமினி கணேசன் சாவித்திரியிடம் இந்த படத்தை எடுக்க வேண்டாம், அப்படி எடுத்தால் இந்த படம் ஓடாது என்று எச்சரித்துள்ளார். ஆனால் அதையும் மீறி இந்த படத்தை சாவித்திரி தயாரித்து இயக்கினார். அதன் பின் இந்த திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய நஷ்டத்தை சந்தித்தது. இந்த படத்திற்கு பிறகு சாவித்திரியும் ஜெமினி கணேசனும் பிரிந்து விட்டனர். இறுதியாக நடிகை சாவித்திரி இயக்கிய குழந்தை உள்ளம், பிராப்தம் ஆகிய 2 படங்களும் தோல்வியடைந்த படங்களாக அமைந்துவிட்டதால் மனம் உடைந்து போன சாவித்திரி குடிப்பழக்கத்திற்கு அடிமையானதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு சில படங்களில் நடித்து வந்த சாவித்திரி தனது 45வது வயதிலே நீரிழிவு மற்றும் இரத்த அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டார். ஒருநாள் படப்பிடிப்பின் பொழுது திடீரென மயங்கி விழுந்த சாவித்திரி கோமாவிற்கு சென்றார். அடுத்து 19 மாதங்களுக்கு மேலாக கோமாவில் இருந்து தனது 47 வயதில் மரணம் அடைந்தார்.